ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேர்ஸ்டே. இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் புளிக்குழம்பு சவ் கூட்டுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாவக்காய் புளிக்குழம்பு கசப்பே இல்லாமல் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கூடவே சவ் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி சேர்த்து சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சவ் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு மிளகாய் வத்தல் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு 4-5 எடுத்து புதுசாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சாம்பார் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது கூட ஒரு தக்காளியை புதுசாக கட் பண்ணி தக்காளி நல்லா நைஸாக ஆகணும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்க சவ் இதை கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கூட்டுக்கு நான் 1/4 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு இது கலருக்காக மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதே ஒரு 2 பரட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கூட்டுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டாலே போதும். 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ பாவக்காய் காரக்குழம்பு எப்படி சேர்த்து சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணினா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலை, கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுவிட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போது பாவக்காவை நான் க்ளீன் பண்ணி பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே ஒரு நல்லா 2 பரட்டிக்கோங்க. அந்த பாவக்காய் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே வதங்கணும். இப்போது வீட்டு மசால் 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசால் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மசால், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இந்த 2 மசாலும் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கணும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மசாலாவில் இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸில் ஒரு புளியை ஊற வச்சு அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் இதில் ஊற்றிக்கலாம். அந்த புளி தண்ணி இந்த பாவக்காயில் இறங்கையில் அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த புளி தண்ணியிலே இந்த பாவக்காய் வேகணும். ஸோ அப்போ தான் அந்த கசப்பு தன்மையெல்லாம் அந்த புளிப்பு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு இதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க.
தண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த பாவக்காய் வேகணும்ல, அதனால் கொதிக்க விட்டுறலாம். இப்போ அந்த கூட்டுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ சௌச்சௌ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது கூட அந்த மசாலா எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி சௌச்சௌ கூட்டு வச்சு பாருங்களேன், கண்டிப்பாக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு சூப்பரான சௌச்சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் பாவக்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது கூட ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன்னா காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த பாவக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் இருந்தாலே போதும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் குழம்பு சௌச்சௌ கூட்டு சூப்பராக ரெடி